நான் தினேஷ், 22 வயது. படிப்பு முடித்து விட்டு வீட்டில் தான் இருக்கிறேன். எப்போதாவது விடுமுறை நாட்களில் என் மாமா வீட்டுக்கு செல்லுவதுண்டு. அவர்களும் வீட்டுக்கு வருமாறு அடிக்கடி அழைப்பார்கள். என் மாமா வெளியூரில் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டு இருப்பதால் 10 நாட்களுக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவார். அவருக்கு திருமணமாகி 8 வருடங்கள் மேல் ஆகிறது. வீட்டில் அத்தை மற்றும் அவர்களும் மகள் மட்டுமே பெரும்பாலும் இருப்பார்கள். என் அத்தை சுகன்யா. என்னதான் அவள் எனக்கு அத்தை என்றாலும் என்னை விட 4 வயது மட்டுமே மூத்தவள். அவளுக்கு வயது 26 தான் இருக்கும். அவள் திருமணமாகி வந்தது முதலே அவள் மேல் எனக்கு ஒரு ஆசை. அவள் வீட்டுக்கு செல்லும்போதெல்லாம் அவள் அழகை ரசிப்பதுண்டு. அதேபோல் நான் படிப்பு முடித்த பிறகு விடுமுறையில் தான் இருந்தேன். அதனால் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நாள் தங்க மாமா வீட்டில் அழைத்தார்கள். நானும் அங்கு ஒரு 15 நாள் தங்கலாம் என்று சென்றேன். அந்த வாரம் தான் மாமாவும் வீட்டுக்கு வந்து இருந்தார். ஞாயிற்றுக்கிழமையான அன்று நல்ல கறி எடுத்து சமைத்து சரியான விருந்து. அன்று இரவே வேற மாமா மறுபடியும் ஊருக்கு செல்ல இருந்தார். அன்று இரவு ஊருக்கும் கிளம்பினார். செல்லும் முன்பு என்னிடம், நான் வரும் வரை இங்கு இருக்க வேண்டும். நான் ஒரு 10 முதல் 15 வரை நாட்களில் வந்துவிடுவேன். அதுவரை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி விட்டு கிளம்பினார். 2 நாட்கள் வழக்கம் போல போனது. அவர்கள் மகளும் பள்ளி விடுமுறையில் இருந்தாள். அவளும் அவள் பாட்டி வீட்டுக்கு போக வேண்டும் என்று அடம் பிடித்து கொண்டு இருந்தாள். அடுத்த நாள் மாலை என் அத்தை சுகன்யாவின் அம்மாவும் வீட்டுக்கு வந்து இருந்தார்கள். ஒரு நாள் தங்கி விட்டு போகலாம் என்று. ஒரு நாள் முழுக்க மகளின் வீட்டில் தங்கிவிட்டு அடுத்த நாள் கிளம்ப தயாராகி கொண்டிருந்தார். அப்போது அவர் பேத்தியும் தானும் அவருடன் வருவேன் என்று அடம் பிடித்தாள். ரொம்ப அடம் செய்ததால் என் அத்தையும் சரி என்று கூறிவிட்டாள். பாட்டியும் பேத்தியும் ஊருக்கு கிளம்பினர். இப்போது நானும் என் அத்தையும் மட்டுமே வீட்டில் இருந்தோம். என் மாமா வீடு இருக்கும் இடம் சற்று கிராம பகுதி. அருகருகில் அவ்வளவாக வீடுகளும் இருக்காது. அடிக்கடி யாரும் வரவும் மாட்டார்கள். அடுத்த நாள் காலை வழக்கம் போல விடிந்தது. என் அத்தை நேரத்தில் எழுந்து சமையல் வேலைகளை செய்து கொண்டு இருந்தாள். நான் எழுந்தவுடன் எனக்கு காபி போட்டு கொடுத்தாள். நானும் வீட்டின் ஹாலில் உட்கார்ந்து கொண்டு அவள் கொடுத்த காபியையும் அவளையும் பார்த்து கொண்டிருந்தேன். பின் காலை சாப்பிட்டுவிட்டு நானும் கொஞ்சம் வெளியில் சென்று விட்டேன். சுகன்யாவோ வீட்டை சுத்தம் செய்து விட்டு மாடுகளுக்கு தீனி போட்டு தண்ணி காட்டிவிட்டு குளிக்க சென்றாள். இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் அவள் குளித்து முடித்துவிட்டு பிறகு தன் சாப்பிடுவாள். நான் திரும்பி வரும்போது டிவி பார்த்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தாள். நான் உள் அறைக்கு சென்று படுத்துக்கொண்டே அவளை அங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தேன். தலையோடு குளித்துவிட்டு கூந்தலின் ஈரம் போக முடியை பின்னாமல் உலர வைத்து கொண்டிருந்தாள். உள்ளிருந்து பார்க்கும்போது மலர்ந்த அவள் முகமும் காற்றில் ஆடும் அவள் கூந்தலும் ஆளை அப்படியே இழுத்தது. அவள் ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போது நம்மை ரசிப்பின் உச்சதுகே கொண்டு போய்விடும். அன்று மதியம் வீட்டு அருகில் இருக்கும் ஆற்றின் கால்வாயில் குளிக்க சென்று விட்டேன். நல்ல அகலமான கால்வாய், நல்ல தெளிவான தண்ணீர். கரையின் இரு பக்கமும் நன்கு அடர்ந்த மரங்கள். நான் கரையில் இருந்து கீழே இறங்கி தண்ணீரில் குளித்து கொண்டு இருந்தேன். சிறிது நேரம் கழித்து கரையின் மேல ஒரு பெண் நிற்பதை பார்த்தேன். வேறு யாருமில்லை, சுகன்யா தான். வீட்டில் தனியாக இருக்க பிடிக்கவில்லை போலும். பின் கரையிலேயே அமர்ந்து கொண்டு என்னிடம் பேச்சு கொடுத்தாள். தண்ணி நல்ல ஆழமாய் இருக்கா, குளிராய் இருக்கா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். கொஞ்ச நேரம் கழித்து வீடுகே கிளம்பினாள். நானும் பிறகு கிளம்பினேன். வீட்டு வாசல் அருகே செல்லும்போதே அவளை பார்த்தேன். வீட்டின் ஹாலில் தரையில் படுத்து கொண்டு இருந்தாள். நானோ துண்டை கட்டி கொண்டு சென்று இருந்தேன். கையில் வைத்திருந்த துணிகளை கம்பியில் காய வைத்து கொண்டு இருந்தேன். அப்போது அவள் உள்ளிருந்து என்னை பார்த்து நெளிந்து கொண்டு இருந்தாள். நான் உள்ளே சென்றபோது கூட எழவில்லை. அவளை கடக்கும்போது நெளிந்து கொண்டிருந்த அவளையும் மறைத்து கொண்டே உள் அறைக்குள் போய்விட்டேன்.
அன்று மதியம் சாப்பிட்டு விட்டு அந்த அறையிலேயே தூங்கிவிட்டேன். மாலை நேரம் ஆனது. சுகன்யாவின் வேறு வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு களைத்து போய் வியர்த்து வெளியில் அமர்ந்திருந்தாள். பின் மீண்டும் குளிக்க துணிகளை எடுக்க உள் அறைக்கு வந்தாள். அப்போதே எனக்கு தூக்கம் கலைந்து விட்டது. ஆனால் தூக்கத்தில் இருப்பது போலவே கண்களை மூடிக்கொண்டு படுத்து இருந்தேன். மாலை ஒரு 6 மணி இருக்கும். அவள் குளித்து முடித்து விட்டு வீட்டுக்குள் வந்தாள். ஈரம் சொட்ட சொட்ட வந்தாள். உடனேயே நான் எழுந்து வெளியில் சென்றேன். என்னை பார்த்து கொஞ்சம் அதிர்ந்து போனாள். நான் அவள் சேலை மாற்றும்போது விழித்திருந்தேனா இல்லை தூங்கிக் கொண்டு இருந்தேனா என்று நினைத்தாள் போலும். அன்று இரவு அவள் வெளி அறையிலும் நான் உள் அறையிலும் படுத்து கொண்டோம். என் அறையின் கதவு திறந்தே இருக்கும். அவள் என் எதிரில் தன் வெளியில் படுத்து இருந்தாள். நான் என் அறையின் விளக்கை அணைத்து விட்டு படுத்துவிட்டேன். அவள் வெளியில் டிவி பார்த்து கொண்டு படுத்திருந்தாள். இப்போது அவள் நைட்டி அணிந்து இருந்தாள். நள்ளிரவு ஒரு 1 மணி அளவில் முழிப்பு வந்தது. தண்ணீர் குடிக்கலாம் என்று சமையல் அறைக்கு செல்ல வெளியே வந்தேன். ஒரு நிமிடம் இதயம் நின்றே போனது. அதை தேன் அடையை பார்த்த உடனேயே வாயில் எச்சி ஊறியது. நான் பின் சமையல் அறையில் இருந்து அவள் பார்த்து கொண்டு இருந்தேன். பின் தண்ணீர் கொஞ்சம் குடித்து விட்டு வெளியே வந்தேன். ஆனால் நான் அவளை கடந்து தான் உள்ளே செல்ல வேண்டும். ஒரு கணம் ஒரு எண்ணம் தோன்றியது. உடனே என் உடம்பெல்லாம் நடுங்கியது. வேகமாக மூச்சு வாங்கியது. உடம்பெல்லாம் சூடானது. எனக்கு ஒரு பக்கம் பயம் உச்சத்தில் இருந்தாலும் மறுபுறம் காற்றில் மிதப்பது போல இருந்தது. சிறிது நேரம் இப்படி விளையாடிவிட்டு சென்று படுத்துக்கொண்டேன். அடுத்த நாள் மதியம் அவள் வீட்டை சுத்தம் செய்து கொண்டு இருந்தாள். நான் வெளியில் இருந்த கட்டிலில் படுத்து கொண்டு அவள் வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தேன். அவள் ஒரு சிகப்பு நிற சேலை கட்டியிருந்தாள். பின் சமையல் அறை உள்ளே சென்றாள். என் பார்வையில் இருந்து மறைந்தாள். கொஞ்ச நேரம் கழித்து என்னை உள்ளே அழைத்தாள். நான் கொஞ்சம் தயக்கத்துடன் உள்ளே சென்றேன். இரவு நடந்தது எதுவும் தெரியவில்லை போல. என்னை மேலே ஏறி அலமாரியில் இருக்கும் பாத்திரங்களை எடுத்து தர சொன்னாள். மேலே ஏறிய பிறகு தான் எல்லாமே தெரிந்தது. நானும் அப்படியே ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து கொடுத்தேன். அவள் வாங்கி வாங்கி கீழே வைத்தாள். என்னால் அடக்க முடியாமல் அடக்கிக் கொண்டேன். அவளும் அதை கவனித்துவிட்டு பார்க்காதவள் போல் அவள் வேலையை பார்த்தாள். எல்லாம் எடுத்து குடித்துவிட்டு கீழே இறங்கிய என்னை பார்த்து சின்ன குறும்பு சிரிப்பு சிரித்தாள். எனக்கு ஒரே சங்கடமாய் போய்விட்டது. வெளியே சென்று விட்டேன். அடுத்த நாள் நான் அவளிடம் சரியாக முகம் கொடுத்தே பேசவில்லை. அவளும் பேச்சு கொடுக்க நான் பதில் மட்டும் சொல்லிவிட்டு சென்று விடுவேன். மதியம் ஆனது. நான் உள் அறையில் படுக்கையில் படுத்து இருந்தேன். சுகன்யா உள்ளே வந்தாள். நான் எழ முயற்சித்தேன். அவள் இல்ல பரவால படு என்றாள். பின் ஏன் காலையிலிருந்து ஒரு மாதிரி இருக்கிறாய் என்றும் தன்னிடம் சரியாக பேசவில்லை என்றும் கேட்டாள். நான் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு இல்ல வந்து நான் என்று உளறினேன். சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஏதோ சொல்ல வந்த என்னை இன்னொரு கையை கொண்டு வாயை மூடினாள். எனக்கும் தடுக்க வேண்டுமென்று தோன்றவில்லை. இதற்கு தானே நேத்து பயந்து போய் ஓடிப்போன என்றாள். நானோ ஆமாம் என்று தலையை மட்டும் ஆடிவிட்டு சாய்ந்தேன். பேசத் தொடங்கினாள் சுகன்யா. நீ ஆரம்பத்துல இருந்தே என்ன பாக்றது எனக்கு தெரியும். ஆரம்பத்துல கோவமா வரும். அதுக்கு அப்புறம் போக போக எனக்கும் உன்னை பிடிக்க ஆரம்பித்துவிட்டது. சரி நீயே எதாச்சு செய்வனு பார்த்தா நீ எதும் செய்யல. நேத்து கூட உன்ன உள்ள கூட்டதே அதுக்கு தான். நீ தான் வெளிய போயிட்ட என்றாள். இதற்கு மேலும்